அனைவருக்கும் வணக்கம். இலக்கிய பகுதியில் நம்ம ராவண காவியம் வரைக்கும் பார்த்துடணும். அடுத்து நம்ம புறநானூறு பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி புறநானூற்றில் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் போனால் நல்லாயிருக்கும். சரியா? ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பழந்தமிழரது போர் வாழ்வு, மன்னர்களின் அறச்செயல், வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவரது பெருமிதம், மக்களின் நாகரீகம், பண்பாடு ஆகியவற்றினை புறநானூற்று செய்யுள்களின் மூலம் நம்ம அறிகிறோம் இல்லையா? ஸோ கரெக்டு தான். புறவாழ்வு பற்றி புறநானூறு செய்யுட்களின் தொகுப்பு புறநானூறுன்னு சொல்கிறோம். சரியா? புறநானூறுனா இது புறத்தை பற்றி பேசுகிறது தானே. ஓகேவா? செகண்டு கரெக்டு. புறநானூற்றில் அதிக செய்யுட்களை பாடியவர் ஔவையார். ஆமாம், ஔவையார் சங்க இலக்கியத்தில் 59 பாடல்கள் பாடியிருப்பாங்க. அதில் 33 பாடல்கள் ஔவையார் புறநானூற்றில் மட்டுமே பாடியிருப்பாங்க. சரியா? அடுத்து நான்காவது, அறியாது முரசுக்கட்டிலில் தூங்கிய பெண்ணை கொன்றமையால் பெண்கொலை புரிந்த மன்னன் என்று தூற்றப்படும் செய்தி சொல்லப்பட்டுள்ளது. ஓகேவா? இது அறியாத முரசுக்கட்டிலில் தூங்கிய பெண்ணையெல்லாம் வராது. இது ஒரு குறுந்தொகை பாடல் ஆக்சுவலாக. சரியா? குறுந்தொகையில் தலைவன் தலைவி இருக்காங்க இல்லையா, மாற்றி மாற்றி சொல்கிறது தோழி இருப்பாங்க இல்லையா, அந்த தோழி சொல்கிறதா தான் இந்த கதை வரும். அதாவது அந்த கதை என்னன்னா, பரணன் சொல்கிறாரு நன்னனை பற்றி. நன்னன் ஒரு ஆசையாக ஒரு மரத்தை வளர்த்தாரு. அந்த மரத்துடைய மாமரம், அந்த கனியை ஆற்றில் குளித்து கொண்டிருந்த ஒரு பெண், அந்த மாங்காய் கீழே விழுந்து தண்ணியில் வருதுன்றதை பார்த்து அதை எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ மன்னன் தன்னுடைய பழத்தை எடுத்து சாப்பிட்டதால் கொலை செய்ய உத்தரவிடுறாரு அரசன். அரசன் நன்னன் தான். சரியா? மலைபடு கடாமம் பாட்டுடைய தலைவன் நன்னனும் இந்த நன்னனும் ஒன்றும் இல்லை, வெவ்வேறானவர்கள் தான். சரியா? ஸோ அந்த பெண்ணை கொலை செய்ய உத்தரவிடுறாரு. ஆனால் பெண்ணின் தந்தை 81 யானைகளை கொடுத்துட்றேன், என்னுடைய பெண்ணுடைய இடைக்கு நீரான நான் பொண்ணையும் கொடுத்துட்றேன், தங்கத்தையும் கொடுத்துட்றேன், பொண்ணை விட்டுடுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் இருந்தாலும் அது எதையும் கேட்காம நன்னன்ற மன்னன் அந்த பெண்ணை கொலை செய்கிறாரு. அதனால தான் பெண் கொலை புரிந்த மன்னன் என்று அனைவராலும் தூற்றவும் படுவார். சரியா? அந்த செய்தி குறுந்தொகையில் தான் இடம்பெற்றிருக்குமே தவிர புறநானூறுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரியா? ஸோ 1, 2, 3 சரி, 4வது தவறு. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. சரியா? அடுத்து போகலாமா? கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. கற்றவர்களின் சிறப்பை போற்றும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஓகேவா? புறநானூறு தான். சரியா? இது கற்கை நன்றே அப்படிங்கிற தலைப்பிலிருந்து ஆரியப்படை கிடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் பாடிய பாடல். சரியா? உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலைமுனியா கற்றல் நன்றே அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் தான் இது. இந்த கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமேனா, கீழே இருக்கிறவங்க நல்லா படித்தான்னா மேலே இருக்கிறவனும் கீழே இருக்கிறவங்கள்ட்ட தான் ஆகணும் இல்லையா? மேலே இருக்கிறவனும் கீழே இருக்கிறவங்கள்ட்ட தான் ஆகணும். இதனால் அவங்கள்ட்ட இருக்கிற கல்வியினால். சரியா? இந்த வரிக்கு இவ்வளோ தான் பொருள். இந்த பாடல் நம்ம புறநானூறு பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? பாடலுடைய அர்த்தம், பாடியவர் ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். சரியா? கற்கை நன்றி தலைப்பில் இருக்குது. இந்த பாடல் நம்ம பார்ப்போம், ஃபுல்லாக பார்க்கலாம். சரியா? கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. சரியா? ஸோ கல்வி எந்த உயரத்தில் இருக்கிறவங்ககிட்டே நம்மக்கிட்ட நம்மளை தேடி வர வைக்கும் அப்படிங்கிறது தான். சரியா? கல்வியினுடைய மகத்துவத்தை பற்றி தான் அந்த பாடலும் சொல்லும். சரியா? சிறப்பின் பால் தாயின் மரமும் திரியும் அப்படின்னு வரும். சரியா? அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 9 நாழி உடுப்பவை 2 என்ற பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல். சரியா? புறநானூறு. சரியா? இது 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் தான். மதுரை கண்ணகனார் மகனார் நக்கீரனார் பாடிய பாடல் தான். சரியா? தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழலின்றி ஒருமையோருக்கும் நெடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான்
கடுமாய் பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர்க்கும் செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தன்புலப் பலவே. சரியா, அந்த பாடல் இருக்கக்கூடியது தான் இது. சரியா, இந்த உலகில் தெளிந்த நீரால் சூழப்பட்டுள்ள இந்த உலகத்தில் நள்ளிரவில் போய் திருடுற திருடனும் சரி, நாட்டை ஆளக்கூடிய அரசனும் சரி, இரவில் திருடக்கூடிய திருடனும் சரி, விலங்குகளை வேட்டை ஆடுபவனும் சரி, எல்லாருக்குமே என்ன, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சோறு தான், போகிறதுக்கு 2 அளவு துணி தான். சரியா, இவ்வளோ தான். செல்வத்திற்கான பயன் ஈதல் தான். ஓகேவா, செல்வத்து பயனை ஈதல்ன்ற 100 கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். 2 கேள்வி இந்த பாடல்லேருந்தே கேட்டிருக்காங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? நல்லது செய்தல் லற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் லோம்புமின் தான். சரியா, நல்லது செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல. சரியா, இந்த உதவி பண்ணாலும் உபத்திரம் பண்ண வேணான்னு சொல்லுவாங்க பார்த்தியா, நீ நல்லது வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை, நீ கெட்டது செய்யாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் இது. சரியா, இது புறநானூற்றில் தான் இடம்பெறுது. சரியா, அடுத்த படமா? அதியமானின் தூதராக அவ்வை சென்றதாக கூறும் நூல் புறநானூறு தான். சரியா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஸோ இதை நீங்கள் புறநானூறுலேயும் படிச்சிருப்பீங்க, உவேசா படிக்கும் போது இதை கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. சரியா, புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா நம்ம உவேசா தான். 1894 வந்து புறநானூற்றை பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். சரியா, புறநானூற்றில் 400 பாடல்களுக்கும் உரை எழுதியவர் யாருன்னு கேட்டால் அவ்வை துரைசாமி பிள்ளை. சரியா, இதோட அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த போகலாமா? ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான். பொருந்தாத நூலை தேர்ந்தெடுக்க. 4 மணி கிடைக்கே 4 அடியார் புறநானூறு இனியவை 40. சரியா, இதெல்லாமே 14 கீழ்கணக்குன்னு தெரியும். புறநானூறு மட்டும்தான் சங்க இலக்கியத்தில் 14 மேற்கணக்கில் வருது. சரியா, இது ஸ்ட்ரெயிட்டாக புறநானூறு வரல, பட் ஆனால் இது புறநானூற்றில் இருக்கக்கூடிய வரிகள் தான். சரி, அதனால் இதையும் பார்த்துடலாம். மோசிகரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யாருன்னா சேரல், பெருஞ்சேரல் இரும்புரை. சரியா, ஆனால் இது வந்து புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலுடைய பொருள்கள் தான். புறநானூறு படிச்சிருந்தா இதை நம்ம சரியாகவே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சரியா, புலனடுக்கற்ற அந்தணாளன் என்று பாராட்டப்படுபவர் யாருன்னு கேட்டால் நம்ம கபிலர் தான். சரியா, ஆனால் புலனடுக்கற்ற அந்தணாளர்ன்றது புறநானூற்றில் தான் வருது. ஓகேவா, நப்பச்செல்லையார் தான் வந்து கபிலரை வந்து புலனடுக்கற்ற அந்தணாளர்னு சொல்லிட்டு புறநானூற்று பாடலை தான் குறிப்பிடுறார். சரியா, ஸோ இதுவும் புறநானூற்று பேஸ் பண்ணி வரதால இதையும் பார்த்துறோம். அடுத்த போலாமா? களிர் எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனை என்ற இடம்பெற்றுள்ள நூல். சரியா, புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள நூல் தான் களிர் எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனை. இது வந்து கடமைகள்ன்ற ஒரு தலைப்பில் பொன்முடையார். ஓகேவா, பொன்முடியார். சரியா, பொன்முடியார் வந்து இந்த பாடலை வந்து பாடியிருப்பார். ஈன்று புறத்தல் இந்தலை கடனை சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனை வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனை நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனை ஒளிர்வாள் அறிஞ்சமும் முறுக்கி களிரிருந்து பெயர்தல் காலைக்கு கடனை அப்படிங்கிற பாடல் தான் அது. ஓகேவா, ஈன்று புறந்தருதல். ஓகேவா, ஒரு தாய் மகனை பெற்றெடுத்தல் வந்து தாயினுடைய கடமை. அந்த மகனை சான்றோர் ஆக்குறது வந்து தந்தைக்கு கடமை. வேல்வடித்து கொடுத்தல். ஓகேவா, போருக்கு செல்வதற்கான வேலை வந்து வேல் செஞ்சு கொடுக்கறது கொல்லனுக்கு கடன். நன்னடை நல்கள் வேந்தற்கு கடன். ஓகேவா, நல்ல வழி, ஒழுக்கமான வழி, இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது போர் முறை, இதெல்லாமே வந்து வேந்தனுக்கு கடன். ஒளிர்வாள் அறிஞ்சமும் முறுக்கி களிரெறிந்து பெயர்தல் காலைக்கு கடனை. சரியா, ஒளிர்வாளை எடுத்து போர்க்களத்திற்குள் நுழைந்து களிரெறிந்து, களிர்னா என்ன, இதில் களிர்னா யானைகளை எரிந்து யானைகளை வெட்டி வீழ்த்தி கொன்று திரும்புதல் வந்து காலைக்கு கடனை. காலைனா அந்த வீரனை குறிக்குது. சரியா, அதுதான் இந்த பாடல். ரொம்ப அழகாக பொன்முடியார் வந்து பாடியிருப்பார். சரியா, அடுத்து போகலாமா? புறநானூற்றில் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். சரியா,
ஜியு போப் தான். சரியா? சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். 400 பாடல்களையும் மொழிபெயர்த்தவர் வந்து ஜார்ஜ் எல்கட். அந்த கொஷனும் இருக்குது, இருங்க அடுத்து பார்க்கலாம் அதை. சரியா? புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப் தான். புறநானூறு இந்நூல் The 400 Songs of the War and Wisdom and Anthology of Poem from Classical Tamil and புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜார்ஜ் எல் ஹால்ட். சரியா? ஸோ சில பாடல்கள் ஜியு போப், மொத்தமாக 400 பாடல்களையும் தொகுத்தவர் வந்து ஜார்ஜ் எல் ஹால்ட். 400 பாடல்களும் உரை எழுதியவர் யாருன்னு கேட்டால் நம்ம அவை துரைசாமி பிள்ளை. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாம். வளவன் ஏவா வானுறுதி என்னும் பாடலுடைய இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு தான். சரியா? பண்டைய காலத்திலேயே ஆளில்லாத விமானம் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த பாடல் வரி உணர்த்தது. சரியா? வளவன் ஏவா வானுறுதி. சரியா? ஆளில்லாத விமானம் அப்படின்றது பொருள். சரியா? நம்ம தமிழ் அறிவியல் சிந்தனைகளில் இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. பட் ஆனால் இது 9ஆம் வகுப்பில் வைரமுத்து ஐயா அவருடைய பாடத்திலிருந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம புறநானூற்றை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரியா? நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.